ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்குக்குரிய ஒரு அழகான ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்க போது. சாரி, என்னால் நேற்று வீடியோ போட முடியல. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு அழகான ஸ்டோரியோடு வந்திருக்கேன். என் கூட ட்ராவல் பண்ண போகிற நீங்கள் ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லவ் மேலே ஒரு மரியாதை வரும்னு நம்புகிறேன். ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மற்ற ஸ்டோரி எல்லாமே ஒன்று நம்மகிட்டே போய் லவ் பண்ணுவார், இல்லைனா நம்ம ஜங்குக்கு வந்து லவ் பண்ணுவார், இல்லைனா ஃபேமிலியை பார்த்து பண்ணி வைப்பாங்க, இல்லைனா ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுவாங்க, காலேஜ்லேருந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஜங்குக் அவங்களுடைய லவ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா? ஓகே, அப்படியே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு குட்டி பையன், அவனுக்கு ஏஜ் ஒரு 5 இருக்கும். அழகாக நம்ம ஷின்சான் மாதிரியே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கான். அங்கிட்டும் எங்கிட்டும் எகிரி குச்சிக்கிட்டு கவுச்சில் அப்படியே ஏறி ஏறி இறங்கிட்டு அப்படி விளையாடிட்டுருக்கான். இப்போ அந்த குட்டி பையனை ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார், கையில் ஒரு பவுல் ஆஃப் சாப்பாடு வச்சுட்டு. குட்டி நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பாடு கையில் வச்சுட்டு அந்த குட்டி பையனை துரத்திக்கிட்டே இருக்கார். ஆனால் அந்த குட்டி பையன், இல்லை முடியாது, நான் இப்படி தான் ஓடிட்டே இருப்பேன், நீங்கள் எனக்கு வந்து ஓட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சுட்டித்தனமாக அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிட்டுருக்கான் வீட்டுக்குள்ளேயே. இப்போ டக்குன்னு அந்த குட்டி பையன் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த பர்சன் அப்படியே டக்குன்னு நின்றுட்டு ஒரு மாதிரி சோகமாக அந்த குட்டி பையனையே பார்த்துட்ருக்காரு. இப்போது அவர் தான், இங்கே பாரு, நீ இப்போ இங்கே வரலைன்னா நான் கோச்சிப்பேன், அவங்ககிட்ட பேசவே மாட்டேன், உனக்கு தெரியும் பப்பாவால் முடியாதுன்னு, ஆனால் இருந்தாலும் பப்பாவை நீ ஓட வைக்கிறல்ல, அப்பாட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பர்சன் திட்டுறாரு. அந்த குட்டி பையனை திட்டலை, சும்மா அப்படியே சோகமாக பேசுகிறாரு அந்த குட்டி பையன்கிட்ட. ஆக்சுவலி இந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். அந்த குட்டி பையன் வந்து நம்ம உடைய பையன். ஆக்சுவலி அவருக்கு மேரேஜ் ஆகி ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பான், இப்போ இருக்க மாதிரி. இப்போ நம்ம தான் அவனுக்கிட்ட இப்படி ஸ்வீட்டாக ஒரு மாதிரி பேசிகிட்ருக்க, அவன் வந்து ஓடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறான் நம்ம இப்போ ஒன்று நம்ம நீ பார்த்ததெல்லாம் போதும், இங்கே வா, இதில் வந்து இதில் உட்காரு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ஜாலியாக விளையாடலாம், நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்ல, பாப்பா பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாருனா அவருடைய கையெடுத்து அவருடைய வயிற்று மேலே வைக்கிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து இப்போ 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். இப்போது அந்த குட்டி பையன் வந்து நம்மகிட்ட இப்படி ஸ்வீட்டாக ஒரு மாதிரி பேசினதும் டக்குன்னு ஓடி வந்து கவுச்சில் உட்காந்துக்கிறான். இப்போ உடனே நம்மகிட்ட அந்த கவுச்சிலே உட்காந்துட்டு அந்த பையனுடைய சீக்ஸில் ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாசமாக சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. நம்ம ஊட்டி விடுற சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த குட்டி பையனும் சமத்தாக சாப்பிட்றான். அதுக்கப்புறமேட்டு ஓடலை, நல்லா சமத்தாக சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு, பப்பா சாரி, நான் விளையாடிட்டே இருந்துட்டேன், இல்லை இல்லை பரவாயில்ல, இனிமேட்டு அப்படி பண்ணக்கூடாதுன்னு, சாப்பிட்றப்ப மட்டும் சாப்பிட்ணும் கரெக்டாக. அப்பாட்ட சொல்ல மாட்டீங்கள? சொல்லுவேன், உன் பையன் இப்படிலாம் ஓடினா அப்படிலாம் விளையாண்டான் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஆனால் அப்பா என்ன திட்டுவாரே? இல்லை இல்லை திட்ட மாட்டார், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் பாப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் க்யூட்டாக நம்மகிட்டே கிட்ட வந்து அந்த வயிற்றுக்கிட்ட போயிட்டு சாரி சொல்கிறான். நம்மகிட்டே அதை பார்த்துட்டு பிள்ளைய திட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுறாரு. பட் அடுத்தது அவன் வந்து விளையாடுறதுக்குன்னு வேண்டி அந்த இடத்த விட்டு போயிடுறான் நம்மகிட்ட கிட்ட சாரி கேட்டுட்டு. இப்போ நம்மகிட்டே தான் என்ன பண்ணுறாருனா, சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பவுல் எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் போட்டுட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு, அவருக்கு கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே வந்து வீட்டு வேலைகள் பார்த்துட்ருக்காரு. ரொம்பவும் பொறுமையாக தான் பார்க்குறாரு. அப்படியே இந்த ஹைப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி செய்யாமல் பொறுமையாக நிதானமாக நிதானமாக செய்கிறாரு. இடையில அப்பப்போ வந்து இவனும் வந்து குட்டி பையனும் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஆக்சுவலி இவன் பேர் வந்து ஜாங். ஓகே, இப்போது ஜாங் வந்து அப்பப்போ வந்து அழகாக ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட வந்து விளையாடிட்டும் இருக்கான். இப்போ ஃபைனலி வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெட்ரூமில் உட்காந்து நம்ம டேவும் ஜாங்கும் வந்து
புக் படிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி நம்ம டே வந்து புக் படித்து படித்து ஜாங்க்கு சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே அவனும் வந்து கேட்டுட்டு நம்ம டேக்கிட்டே அப்படியே ஹக் பண்ண மாதிரி அமைதியாக படுத்திருக்கான். வீடே ரொம்பவும் அமைதியாக இருக்குது. யாருமே இல்லை வீட்டில். இப்போது இப்படியே கட் பண்ணி ஒரு ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஒரு எம்ப்ளாயி சீட்டில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய டேபிள் ஃபுல்லாக ஃபைல்ஸாக இருக்குது. அடுக்கி அடுக்கி வச்சிட்ருக்காங்க வந்து வந்து. இப்போது அந்த பர்சன் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க, எப்படியோ ஒரு வழியாக அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி முடிக்க எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய சிஇஓ கிட்ட கொண்டு போயிட்டு, அதாவது அந்த கம்பெனி மேனேஜர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து திரும்பியும் கரெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அது எல்லாத்தையுமே வந்து யார் யார்கிட்ட கொடுக்கணுமோ அதெல்லாம் போயிட்டு கரெக்டாக கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு இப்படியே தான் டேஸ் போகுது. ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது, டக்குன்னு ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஓடுறது, திரும்ப ஃபைல்ஸை ரெடி பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, கொண்டு போய் கொடுக்குறது, இப்படியே தான் ஓடிட்டுருக்கு. ஒரு லூப் மூடில் அவர் ஓடிட்டுருக்காரு. பாவம் பார்க்க ரொம்பவும் டயர்டாக இருக்கார். டைம் ஆகுது. ஈவினிங் ஒரு 6:00 ஆகுது. அந்த 6 மணியை பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பாடா எப்படியோ வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுட்டு, அவருடைய பேகெல்லாம் வந்து லேப்டாப்பில் எடுத்து பேக்கில் வச்சுட்டு டக்குன்னு கேப் புக் பண்ணி அந்த கேப்பில் ஏறி நேராக வீட்டுக்கு வராரு. வந்தவர் டோர் காலிங் பெல்லை அழுத்த ஒரு குட்டி பையன் வந்து ஓப்பன் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஜியோங் தான். வந்து டோர் ஓப்பன் பண்ணதும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட ஓடுறான். ஆக்சுவலி அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் கிட்ட ஓடுறான். நம்ம ஜங்குக்கும் அழகாக அந்த குட்டி பையனை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு சொல்லு எனக்கு எப்படி போச்சு நாளெலாம்? நல்லா போச்சு, ஆனால் பாவம் நான் தான் பாப்பாவை அலைய விட்டுட்டேன். அப்படியா? என்ன பண்ண நீனு? இன்றைக்கி காலையில் பாப்பா எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்களா, நான் அடங்காமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தேன்னா பாப்பா பாவம் ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அச்சோ, அப்புறமேட்டு அடங்கினியா இல்லையா நீ? அதுக்கப்புறமேட்டு பாப்பாட்ட சாரி கேட்டு பாப்பாட்டையும் சாரி கேட்டு சாப்பிட்டுட்டேன். குட் பாய். பாப்பா எங்க? பாப்பா கிச்சனில் இருக்கார். அப்படியா? ஹோம்ஒர்க் முடிச்சியா? இல்லை, முடிச்சுட்டே இருக்கேன். ஓ அப்படியா, சரி போயிட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் முடியுனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து ஜாங்கை கீழே இறக்கி விடுறாரு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா நேராக ஓடி போய் கவுச்சில் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறான். நம்ம ஜங்குக் டக்குன்னு அப்படியே அமைதியாக போயிட்டு, ஹோய் குட்டி மேலே ரூமில் போயிட்டு கதவை சாத்திட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் எழுது. அப்பா நான் கொஞ்சம் நேரத்தில் மேலே வருவேன், ஓகேவா? ஆ ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜாங் என்ன பண்ணுறான்னா கையில் இருக்க அந்த நோட்டு பென்னு எல்லாத்தையுமே வந்து அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணி கையில் எடுத்துகிட்டு சந்தப்படாமல் மேலே போய்ட்றான். நம்ம டீ வந்து டோர் லாக் பண்ணுற சவுண்டு கேட்டு பின்னாடி திரும்புறாரு. பார்த்தா பின்னாடி நம்ம ஜங்குக் நின்றுட்டுருப்பாரு. இப்போ ஒன்றே நம்ம டீ தான் ஒரு மாதிரி பயந்துட்டுருப்பார். நம்ம ஜங்குக் டக்குன்னு வந்து நிற்கவும் இப்போ ஒன்றே நம்ம டீ என்ன நீ இப்படி வந்து பயமுடுத்துகிறேன்? ஐயோ சாரி, வந்ததும் வராதமா சாரிலாம் கேட்காத. எனக்கு எப்படி போச்சு ஒர்க்கு? போச்சு. அதிகமாக எப்பவும் போல தான், அதிகமாக தான் இருக்குது வேலை. என்ன பண்ணுறது? வேறு எதுனா வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ல ஜங்கு? ட்ரை பண்ணலான் தான், ஆனால் இருக்கிற வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்கே. சரி என் குட்டி என்ன பண்ணுறா? அவன் என்ன நல்லா தூங்கிட்டுருக்கா. பத்திரமா பார்த்துக்கோ அவளை. நான் கிட்டே இல்லைன்னு கோச்சுக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுது சங்கு. நீ நம்ம ஃபேமிலிக்காக தானே பார்க்குற. ஆமாம், இந்த இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா நம்ம டே வந்து பாத்திரம் கழுவிட்டு நின்றுப்பார். அவர் கையெல்லாம் நிறையா இருக்கும். இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவுடைய கையை பிடிச்சி அந்த இதில் வந்து அப்படியே அழகாக தண்ணியில் கழுவி விட்டுட்டு நம்ம டேவை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பாத்திரம் கழுவிட்டே நம்ம டே கிட்டே பேசிகிட்ருக்காரு. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் சாஞ்சு மெனிக்கி நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம டே தான், ஜங்குக்கா ஜியாங் பிறக்கும் போதும் அம்மா யாருமே வரல, அட்லீஸ்ட் இவ பிறக்கும் போது வருவாங்களா தெரியலையே. கூப்பிடலாமா? உன் இஷ்டம் டே, உனக்கு கூப்பிடணுன்னு தோணுச்சுன்னா கூப்பிடு. ஆனால் ஒன்று, அம்மா ஹர்ட் பண்ணுற மாதிரி எதனா பேசுனாங்கன்னா தயவு செஞ்சு
நீ ஃபீல் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. அதை பார்த்தியா, நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. ஆமாம் சங்கர். சரி, ஜிமின் கால் பண்ணானா? காலையிலே பண்ணா. என்ன சொன்னா? அம்மா கிட்ட இன்றைக்கி என்னை பற்றி பேசினானா? அம்மா எதுவுமே பேசவே இல்லையா, ஜஸ்ட் அவன் பேசுகிறது மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் ஜியாங் பண்ணுற எல்லா அழிச்சாட்டியத்தையும் நான் வீடியோ எடுத்து ஜிமின் காமிச்சு விட்டுட்டு இருந்தேன். அந்த வீடியோ எல்லாத்தையுமே காட்டியிருக்கான். அவங்களும் நல்லா சிரிச்சுக்கிட்டே பார்த்தாங்களாம். ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தான் கண்டுபிடிக்க முடியல சங்குக்கா. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது. பார்த்துக்கலான்டே. அப்புறம் சங்குக்கா, ஐ லவ் யூ டேடி. எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. உண்மைதான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டே. உன்னுடைய ஒருத்தனுக்காக தான் நான் வாழ்கிறேன். ஓகே. உனக்கு கஷ்டப்படுத்துகிறனோ? நீ என்ன கஷ்டப்படுத்தின? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன். நீ இல்லாத நேரம் நீ இருக்கா மாதிரி ஜாங் இருக்கான். அங்கே எங்கேயும் ஓடிட்டு துருன்னு அவன் இருக்கும்போது எனக்கு டைம் போகிறதே தெரியல தெரியுமா. ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போகிற நேரம் தான் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் இன்னும் கொஞ்ச நாளில் ஒருத்தி வந்துடுவாளே. ஆனாலும் கஷ்டப்படுத்தினல. என்ன கஷ்டப்படுத்தின நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் ஒன்று ஓடிட்டுருக்கு, ஒன்று வயிற்றில் இருக்குது. அப்படி இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேவா? அப்படியே உத்தம மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நீ. ஓகே ஃபைன். இருந்தாலும் சாரி சொல்கிறது ஒரு குட் மேனர். சாரி என்ன சொன்னாலும் இங்கே ஒன்றும் மாற போகிறதில்ல. சரி 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 சரி, அப்படி பார்க்காத. அப்படி பார்த்து தான் என்னை மயக்கி வச்சுருக்க. அப்படியா? என் பார்வையில் மயங்கின நீ? இன்னும் எப்படி மயங்கினா? சரி சரி, விடு. சரி டே, நீ சொல்லு, என்ன சொல்லணும்? என்ன எப்படி லவ் பண்ண நீ? அது சொல்ல. நீ ரொம்ப நல்ல பையன், சமத்து பையன், தங்க பிள்ளை, அப்புறம் ரொம்ப நல்ல பையன், அப்புறம் அழகு பிள்ளை, அப்புறம் என்னை நல்லா பார்த்துப்பேன்னு தோணுச்சு. அப்புறம் உன்னோட லவ் கேர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் 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 அவ்வளோதான் போடா. அவ்வளோதானா? அவ்வளோதானாட்டி? அவ்வளோதான் என்ன பார்த்து லவ் பண்ணியா? அப்புறம் எதுவுமே இல்லையா சங்குக்கா? சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ வேலைகள் இருந்தாலும், நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், பட் நம்ம டேக்கிட்ட வந்து அதை எதையுமே வெளியே காட்டிக்காம ரொம்பவும் பாசமாக அவர் கூடயே சேர்ந்து வேலையும் செஞ்சுக்கிட்டு, அப்படியே அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அவ்வளோ அழகாக வந்து நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்துக்கிறாரு. இப்போ ஒரு வழியாக எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜோங் தான் நம்ம டேவை பார்த்து, பாப்பா இதோ இந்த சேர் எதுக்கு? இந்த சேரா? இந்த சேரு பாப்பாக்கா? ஆனால் பாப்பா தான் இன்னும் வரவே இல்லையே, அப்புறம் எதுக்கு அதுக்குள்ளே சேரு? அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவாள், அதுக்கப்புறமேட்டு அவளை அதில் உட்கார வைக்கலாம். நீயும் அதில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த. இப்போ பாரு இவ்வளோ பெரிய பையனாயிட்ட. ஜியாங் ரொம்ப பெரிய பையன்.
அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஜியாங் பேசிக்கிட்டு அந்த டின்னரை வந்து அழகாக சாப்பிட்றாங்க. அப்படியே கட் பண்ணி தான் காட்டுறாங்க. பெட்ரூமில் நம்ம டீ ஒரு பக்கம், நடுவில் ஜியாங், அதுக்கு பக்கத்தில் நம்ம ஜங்குக். நம்ம ஜியாங்கை நடுவில் போட்டு இவங்க 2 பேரும் நல்லா அப்படியே நம்ம ஜியாங் மேலே கையை போட்டுட்டு நல்லா அமைதியாக படுத்து தூங்குறாங்க. ஜியாங் தூங்குனதும் நம்ம ஜங்குக் தான் என்ன பண்ணுறாருன்னா, எழுந்துருச்சு நம்ம டீயோடைய நெத்தியில் அவ்வளோ பொறுமையாக முத்தம் கொடுத்துட்டு நம்ம டீயை அழகாக போத்தி விட்டுட்டு அமைதியாக படுத்து தூங்குறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே டேஸ் போகுது. ஒரு சில மாதங்கள் போகுது. நம்ம டீவை தான் காட்டுறாங்க. அவர் வயிறு நல்லா பெருசாக அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு, நல்லா புஜுக்கு புஜுக்குன்னு. நம்ம ஜியாங் சொல்லவே தேவையில்ல, நம்ம டீயை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறான். நம்ம டீக்கு எந்த வேலையும் பார்க்க விட மாட்றான். முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய எஃபர்ட்ஸை போட்டு நம்ம டீவை பத்திரமா பார்த்துக்குறான். கொஞ்சம் நாட்கள் போகுது. நம்ம டீ ரொம்பவும் அழகாக அப்படியே பேபியை கேரி பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம ஜங்குக் பார்த்தா அவர் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்க. இப்போ ஒரு ஃபைன் டே. நம்ம டே தான் வீட்டில் அமைதியாக உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு யாரோ டோர் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி டைம் வந்து ஈவினிங் 5 o'clock மாதிரி இருக்குது. ஒரு வேளை ஜங்குக் சீக்கிரமாக வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா முன்னாடி நிற்கிறது ஜிமின். நம்ம டே தான் ஜிமினை பார்த்ததும், டேய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஹாப்பியாக நம்ம ஜிமினை பார்த்துட்ருக்காரு. பட் டக்குன்னு அவருடைய ஸ்மைல் அப்படியே டிஸப்பியர் ஆகிடுது. என்னென்னு பார்த்தா நம்ம ஜிமினுக்கு பின்னாடி ஒரு லேடி நிற்கிறாங்க. அது நம்ம டீயோடைய அம்மா. நம்ம டீயோடைய அம்மா தான் நம்ம டீவை அவருடைய ஃபேஸை பார்த்துட்டு, அவருடைய வயிற்றை பார்த்துட்டு திரும்பி நம்ம டிவியை பார்க்க நம்ம டீக்கு அப்படியே டியர்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகுது. அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த இடத்துல அப்படியே வாசல்லே நின்றுட்டுருக்க நம்ம டீயோடைய அம்மா ஒரு 2 ஸ்டெப் நம்ம டீக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம டீவை பார்த்து, டீ எப்படி இருக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு அவங்க அம்மாவை. அதுவும் ஒழுங்காக பண்ண முடியல, வயிறு இடிக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம டே தான் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ண உள்ள ஜாங் வர இருக்கான். அவனும் பப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெளியே ஓடி வரான். பார்த்தா அவங்க பாட்டி, அதாவது நம்ம டேவுடைய அம்மா வந்திருக்காங்க இல்லையா. நம்ம டே வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வச்சுருப்பாரு. இப்போது அவங்கள பார்த்ததும், ஐ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்கிறான். அவங்க அதை பார்த்ததும் நம்ம டீவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாங்கை கையில் தூக்கிக்கிறாங்க. நம்ம ஜிமின் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழகாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஒரு மாதிரி நிறைவாக இருக்குது அவருக்கு பார்க்குறதுக்கு இதை. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டீகிட்ட போயிட்டு அப்படியே அவர் ஷோல்டர் மேலே கை போட்டு இன்னொரு கையை தூக்கி நம்ம டீயோட வயிற்றுல வச்சு தடவி தடவி பார்த்துட்டு, டீ எப்படிரா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கு என்ன. ஆஹா, பாப்பா வேறு நல்லா வளர்ந்துட்டா போல். எத்தனாவது மந்த்து? 8 மாதமா? இன்னும் ஜஸ்ட் 1.5 மாதத்தில் பாப்பா பிறந்துருவாளா? டேய், காலம் ரொம்ப சீக்கிரமாக போகுதுடா. இப்போ தான் ஜாங் பிறந்த மாதிரி இருந்தது, நான் வந்து பார்த்துட்டு போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே குட்டி பிறக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, அதுக்கு நம்ம டே இதுக்கு காரணம் காலம் இல்லை, ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட சொல்ல, நம்ம ஜிமினும் அப்படியே சிரிக்கிறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவனை மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்க. டைம் ஸ்கிப் ஆகுது. 6 மணி ஆகிடுது. நம்ம ஜங்குக்கும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. உள்ளே வரும்போதே அப்படியே டோரை நாக் பண்ணதும் வழக்கம் போல் ஜியாங் தான் போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். வழக்கம் போல் நம்ம ஜியாங் வந்து கையில் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஜியாங்கை படிக்க அனுப்பிட்டு நேராக கிச்சனுக்கு தான் ஓடுறாரு. கிச்சனில் போய் பார்த்தா நம்ம டே அப்படியே கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கிட்டே போயிட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணுற மாதிரி நம்ம டீயோடைய வயிற்றை இறுக்கி அணைச்சிக்கிட்டு அப்படியே நம்ம டீயோடைய ஷோல்டர் மேலே அவருடைய ஃபேஸை வச்சுட்டு நம்ம டேக்கு சீக்ஸில் உம்மாலாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம டீக்கிட்ட பேசிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டீ தான், ஜங்குக்கா எப்படி வந்த நீனு? எப்படி வந்தனா? ஜாங் தான் டோர் ஓப்பன் பண்ணா. இல்லை, ஹாலுக்கு போனியா? இல்லை போகல. டேரெக்டாக கிச்சனுக்கா? ஆமாண்டா, என்னடா புதுசாக கேட்குற? எப்போவுமே இப்படி தானே பண்ணுவேன். ஜங்குக்கா, உனக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா, கரெக்டாக தானடா வந்திருக்கேன். ஐயோ ஜங்குக்கா,
என்னடா ஊன்னா சங்குக்கா ஹாலில் போய் பாரு, ஹாலில் என்ன இருக்குது அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், நீ ஒருக்கா போய் பார்த்துட்டு வாயேன். என்ன ஜியாங் படிச்சிட்ருக்கானா, அவனை நான் மேலே அனுப்பிச்சிட்டேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பேசக்கூட விடாமல் அவருடைய ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அந்த ஹாலில் இருந்து சிரிக்கிற சத்தம் வருது. நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு கிஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் என்ன சத்தம் அது, அதுக்கு தான் போய் பார்த்துட்டு வான்றேன். சரி இரு அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த கிச்சன்லேருந்து வெளியே ஹாலுக்கு போகிறாரு. ஆக்சுவலி வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே வந்து ஹால் கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்கும், ஸ்டார்டிங்லேயே கிச்சன் தான் இருக்கும். ஸோ அதனால் அவர் டேரெக்டாக கிச்சன் கூடி வந்துடுவார். இப்போ பொறுமையாக ஹால் பக்கம் போய்ட்டு எட்டி பார்த்தா ஹாலில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு நம்ம டேவோடைய அம்மாவும் நம்ம ஜிமினும் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு வார்த்தையே வரல. இப்போ அப்படியே அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு வந்து உள்ளே போகிறத நம்ம டேக்கிட்ட கொஞ்சிட்ருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்க. இப்போ உடனே அவர் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம டேக்கிட்ட ஓடி வந்து, டே என்ன நடக்குது இங்கே, எப்போ வந்தாங்க? அவங்க ஒரு 2 hours இருக்கும் வந்து. சொல்லவே இல்லை, நீனு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா மட்டும் சார் என்ன பண்ணியிருப்பீங்க, சீக்கிரமாக எதுனாது. சரி இப்போ தான் வந்தல, போய் பேசுப்போம். ஏய் என்னடா நீனு, எப்பட்றா நான் போய் பேசுகிறது? அங்கே வீட்டில் சொல்லிவிட்டு என்னை தூக்கிட்டு வர தெரியுதுல்ல, போய் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டுருக்கா. நம்ம டே வர துரத்தி விடுறாரு, போய் பேசுன்னு. இப்போ வர வழி இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி சட்டையெல்லாம் சரி பண்ணிட்டு தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஹாலுக்கு போகிறாரு. அவங்க அம்மா நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, இப்படி வா, இப்படி வந்து உட்காரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி, நான் ஜங்குக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கவுச்சில் வந்து உட்கார்றாரு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் என்னை மன்னிச்சிடுறேன். ஐயோ ஆண்டி எதுக்கு சாரிலாம் கேட்டுட்ருக்கீங்க? இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சமாவது ஒழுங்காக யோசிச்சிருக்கணும். வெறும் அம்மா ஸ்டானோ ஃபேமிலி பப்ளிக்கு சொசைட்டின்னு பார்த்துட்டு என் சொந்த பையனவே தவிக்க விட்டுட்டேன், மன்னிச்சிருப்பா. நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க. ஐயோ ஆண்டி அப்படிலாம் இல்லை, நாங்கள் எங்கே கஷ்டப்படுறோம், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், டேவை பார்த்துக்க நான் இருக்கேன், எங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கு ஜியாங் இருக்கான். உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கு ஜியாங்கா? ஆமாம், நாள் எப்படி போனாலும் கடைசியில் அவனுக்கு கூட பேசும்போது தான் கொஞ்சமாவது ரிலீஃபாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அவனை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிகிட்ருக்கா. நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் கிச்சனுடைய டோர் ஃப்ரேமில் நின்றுட்டு ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி நின்றுட்டுருக்கிறத நம்ம ஜிமின் வந்து பார்த்துட்டு நம்ம ஜிமின் நம்ம டேக்கிட்ட ஓடி வந்து, டேய் என்ன பார்த்துட்ருக்கேன்? இல்லை ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஜங்குக்கு வந்து பேசினா. ஆனால் அப்போல்லாம் அவங்க ஜங்குக்கை பேசக்கூட விடவே இல்லை, ஜஸ்ட் அவங்க சைடில் இருக்கிறத மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது இப்படி உட்காந்து அவன் பேசுறதெல்லாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் மனதைரியம் தான்டா. அதுவும் இல்லாமல் 2 பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலி இது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குடா. என்னென்னா நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ரொம்பவும் ஆசை இருந்திருக்கும். அவ்வளோ அழகாக லவ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்குறதுனா நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கும் நடுவில் நடக்கிற அந்த கான்வர்சேஷனை எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கிட்ட கூட சொல்ல மாட்டார்.
அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ப்ரைவசியாக ஒரு மாதிரி செக்யூர் லவ்வாக இருப்பார் நம்ம டேவும் ஜங்குக்கும். இப்போ இப்படி இருக்கிற ஒரு அழகான லவ் ஸ்டோரியில் எப்படி ஸ்மூத்தாக லைஃப் கொண்டு போகும்? அதனால தான் நம்ம ஜங்குக்கு படித்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலையிலையும் ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக நம்ம டேவை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் போயிருப்பார். பட் அவங்க இல்லை, அப்படிலாம் முடியாது, நீ வேலை பார்க்குற இடம் சரியில்லை, நீ சம்பாதிக்கிறது கம்மி, என் பையனெல்லாம் பத்திரமா பார்த்துக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கா பேசி திரும்பி அனுப்பியிருப்பாங்க. பட் நம்ம ஜங்குக்கை விடுவாரா? வாய்ப்பே இல்லை. உயிரே போனாலும் போகுமே தவிர ஜங்குக்கை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக நம்ம ஜங்குக்கு மேலே மொத்த பாசத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே ஓடி வந்துடுறாரு வீட்டை விட்டு. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை திரும்ப அனுப்புறதுக்கு மனசில்லை. ஏன்னா திரும்ப போனால் அடுத்து அவனை பார்க்க முடியுமா அப்படின்றது டவுட். அவங்க அம்மா அப்பா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம். அதனால 2 பேருமே சியோலை விட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்புறாங்க. அழகாக நம்ம ஜங்குக் ஒரு கையில் வேலையை வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டே வெளியே வந்து தேகுவில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடை வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அவ்வளோ அழகாக வீட்டை ரன் பண்ணுறாங்க. நம்ம ரொம்பவும் பாசமாக பார்த்துக்கிறாரு நம்ம ஜங்குக்கை. மொத்த லவ்வையும் வெறும் ஜங்குக்னு வாழ்கிறதே ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பத்திரமா பார்த்துக்கிறாரு நம்ம ஜங்குக்கை. நாட்கள் போகுது. 2 பேரும் 1000 தான் ஒர்க் அது இதுன்னு இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அழகாக ஜியாங் பிறக்குறான். அப்போயும் நம்ம வந்து நம்ம ஜிமினுடைய காண்டாக்டில் மட்டும்தான் இருக்கார். ஜியாங் பிறந்ததை நம்ம ஜிமினுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பார். அவரும் அங்கே அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் தெரிஞ்சும் அவங்க அம்மா கோவத்தினால ஜியாங் பிறந்தப்போ பார்க்குறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அது நம்ம ஃபர்ஸ்ட் பேபி, அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. பட் அது சிங்கிள் ஃபாதராக உட்காந்து நம்ம ஜியாங்கையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா இப்போ அடுத்தது ஒரு மெடிக்கல் செலவு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஜங்குக்கு கையில் காசு இருந்தால் தான் உண்டு. இப்போது நம்ம ஜங்குக்கால் கூடயும் இருக்க முடியாது. அவரும் ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு காலையில் ஒரு 9 to 5 வந்து ஒரு ஒர்க் போனார்னா திரும்ப 6 to 8 வந்து பார்ட் டைம் மாதிரி ஒர்க் பண்ணுறாரு. அந்த மாதிரி மாறி 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 ஜங்குக்கும் டேவும் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படியோ ஓரளவு ஒரு நடக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமேட்டா இவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கஷ்டமே குறையும். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பார்ட் டைம் வேலையை விட்டுட்டு வேலையவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படியோ காலையில் 9 to 6 o'clockன்ற மாதிரி ஒர்க்கையும் பார்த்துட்டு மாதம் சம்பளத்தையும் நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவ்வளோ அழகாக அந்த சின்ன ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போது இப்படியே அழகாக லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் போது தான் நம்ம திரும்பியும் கன்சீவ் ஆகிருப்பார். அப்போது நம்ம இருக்கிற ஒரே ஆசை, அட்லீஸ்ட் இந்த ப்ரெக்னென்சிலையாவது டெலிவரிக்கு அப்புறமேட்டு ஜாங் பிறந்தப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ அந்த மாதிரி எதுவும் கஷ்டப்படாமல் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்து குழந்த கூட பேசி சிரித்து ஜாலியாக 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய இருக்கிற ஒரே ஆசை. அதுக்கு நம்ம ஜங்குக் வேலைக்கு போகக்கூடாது. ஏன்னா நம்ம கூட இருந்தால் தானே அவர் வேலைக்கு போகாமல் குழந்த கூட இருக்க முடியும். ஆனால் அது முடியாது. ஜங்குக் சம்பாதிக்காமல் ஒரு வேலையும் குடும்பத்துக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும். அதனால இந்த விஷயத்த நம்ம ஜங்குக் கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டார். பட் இதை நம்ம ஜிமின் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார். நம்ம ஜிமின் என்ன பண்ணியிருப்பாருன்னா எல்லா கஷ்டத்தையும் அவங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லி ஓரளவாவது நம்ம மேலே ஒரு பாவம் பார்க்குற அளவுக்கு வந்து, ஆனால் போக போக அந்த பாவமே வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக கில்ட்டியாக இருந்திருக்கும். 1000 தான் இருந்தாலும் பையனை அப்படி விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால தான் கிளம்பி வந்திருப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக 8 month இல்லையா? 8 monthல இருந்து அந்த யார் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அழகாக அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் நம்ம டேவால் கண்டிப்பாக நம்ம ஜங்குங்க பிரிஞ்சு வர முடியாதுன்றது அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவங்க அம்மா அங்கேருந்து நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்க. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜிமினும் நம்ம கொஞ்சம் அப்படியே பேசி பேசி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இருந்தோம்ல, இப்படி வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க லைஃப் அப்படியே ஒரு மாதிரி ரிவர்ஸ் கீர் போட்டு யோசித்து பார்த்துட்ருக்கா. இப்போ ஃபைனலி நம்ம உடைய அம்மாவும் நம்ம ஜங்குக்கும் வந்து பேசி முடிக்கிறாங்க. இப்போ நம்ம உடைய அம்மா தான் டக்குன்னு ஜங்குக், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க ஆண்டி. இல்லை, உன்னுடைய அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு விஷயம் தெரியும், ஆனால் அவங்க என்னமோ கோவத்தில் தான் இருக்காங்க.
அவங்க இறங்கி வரா மாதிரி தெரியல. நானும் பேசி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஓ, இருந்தாலும் இல்லை ஆண்டி, வேண்டாம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அவங்க புரிஞ்சுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. நான் டேவை கஷ்டப்படுத்த விரும்பல. அதுவும் இந்த நேரத்தில் அவனை நான் பத்திரமா பார்த்துக்கணும். என் சந்தோஷத்தை விடவும் அவனுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். அம்மா வராங்களோ இல்லையோ, அப்பா வராங்களோ இல்லையோ, இப்போது நீங்களாவது இருக்கீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்றப்போ தான் எனக்கு இப்போது உயிரே வருது. நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், ஜிமினை கூப்பிடலாமா அப்படின்ட்டு. ஆனால் அப்பாவும் அவனும் அவனுடைய ஃபேமிலியை பார்க்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் கம்முன்னு எப்படி என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் டேக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமேட்டு நான் அதை பற்றி கவலைப்படணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவனுடைய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி மாதிரி இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாப்பா, நான் டேவை பார்த்துக்கிறேன். நீ ஒர்க்கு போ, நீ உன் வேலைக்கு என்னமோ அதை பாரு, நான் டேவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நம்ம ஜங்குக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்குறாங்க. நம்ம ஜங்குக்கு அது ரொம்பவும் பெருசாக தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஜாங் பிறக்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேபி, எப்படி பார்த்துக்கணுன்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு பார்த்து பத்திரமா பக்குவமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நம்ம ஜாங்கை. அதுவே நிறையவும் செலவாயிருக்கும். நம்ம டீக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏடா கூடமாக செலவாயிருக்கும் நம்ம ஜாங்கை பார்த்துக்கிறப்போ. பட் இப்போது அவர் ஒரு கான்ஷியஸ்க்கு வந்துட்டார். ஒரு ஃபேமிலினா இப்படி தான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது எல்லாத்தையுமே அவங்க அழகாக பேசிகிட்ருக்க டைம் ஸ்கிப் ஆகுது. ஜாங் மேலேருந்து ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஜாலியாக நம்ம ஜங்குக்கை பார்த்து ஓடி வர, நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜாங்கை கூப்பிட்டு அழகாக கையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க பாட்டியை பற்றி, அதாவது நம்ம டேவோடைய அம்மாவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து, இங்கே தான் இருக்கணும் ஓகேவா, அப்போ போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கை அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு, அதாவது நம்ம டேவோடைய அம்மா கிட்டே கொடுத்துட்டு நம்ம ஜங்கு மேலே ரூமுக்கு போகிறாரு. மேலே போய்ட்டு ரூமை சாத்திட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அது சோகமான டியர்ஸ் இல்லை, ஹாப்பி டியர்ஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு நம்ம டேவோடைய ஆசையும் நிறைவேறின மாதிரி இருக்கும் அவங்க அம்மா வந்தது. இன்னொன்று நம்ம டே கஷ்டப்பட மாட்டாருன்ற ஒரு சந்தோஷம். இன்னொன்று அவர் இதுக்கப்புறமேட்டு அதிகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டார் இல்லையா. நம்ம ஜாங் இல்லாத நேரம் அட்லீஸ்ட் அவருக்கு பேச்சு துணைக்காவது ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு இந்த 6 வருஷத்தில் இல்லாத ஒரு சந்தோஷம் நம்ம ஜங்குக்கு கிடைக்கிது. அவர் கண்ணில் அவரே அறியாமல் கண்ணீரை பார்க்குறாரு. இப்போ அப்படியே அதெல்லாம் தொடச்சி தள்ளிட்டு அழகாக குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே டின்னருக்காக வர நம்ம டீ வந்து டின்னர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. வழக்கம் போல் நம்ம ஜங்குக்கை உட்கார வச்சுட்டு சாப்பாடெலாம் போட்டுட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் உட்கார, எப்போவுமே வந்து நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேக்கு ஊட்டி விட்டுட்ருப்பார். ஆனால் இப்போ அம்மாலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தனியாக ப்ளேட் எடுத்து போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு போக, பட் நம்ம ஜங்குக்கு வீட்டில் நீ யார் என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறோன்னு அப்படி தான் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் திரும்ப அழகாக சாப்பாடெலாம் அவரே பிசைஞ்சு நம்ம டேக்கு அழகாக ஊட்டி விட்டு அப்படியே ரொம்பவும் பாசமாக பார்த்துக்கிறாரு. இடையில நம்ம ஜாங் வர அப்பப்போ எப்பப்பா பாப்பா வரும், எப்பப்பா பாப்பா வரும், நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு எப்பப்பா அவ கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி க்யூரியஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே நாட்கள் போகுது. நம்ம டீவுடைய அம்மா நம்ம டேக்கு ரொம்பவும் பாசமாக பார்த்துக்கிறாங்க. அவருக்கு கஷ்டமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க நம்ம டீவுடைய அம்மா. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம டேக்கு டெலிவரி ஆக வேண்டிய நேரம். அழகாக நம்ம டே வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்கு இன்னும் பெயின் வரல, பட் அந்த பெயின் வரதுக்கு முன்னாடியே கொண்டு போய் சேர்க்குறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அங்கே அப்படியே அட்மிஷன் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜாங் வர அழுதுகிட்டே இருக்கான், பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூட நம்ம ஜிமின் தான் நம்ம ஜாங்கை பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு அவனுக்கு எதனாவது வாங்கி கொடுத்துட்டு அவனை அப்படியே அமைதியாக்கிட்டுருக்காரு. நம்ம ஜங்கு கம்பெனியில் இருக்கார். அவருக்கு இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது. அதை அட்டென்ட் பண்ணிட்டா அவருக்கு ஒரு போனஸ் வேறு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் சரி இதை பார்த்துட்டு நான் வந்துட்டேன், அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அவ்வளோ அழகாக அங்கே ஒர்க்கை பார்த்துட்ருக்க, இருந்தாலும் உள்ளே படுத்துட்ருக்க நம்ம டேக்கு சுத்தமாக உசுரே இல்லை. கூட ஜங்குக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. இன்னமும் அவருக்கு பெயின் வரல, பட் ஆனால் இது டெலிவரி டேட் தான். இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ் மாதிரி போகுது. நம்ம டேக்கு லைட்டாக பெயின் எடுக்குது. டைம் ஒரு 5:45 அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு 6 மணிக்கு தானே வேலை முடிஞ்சு வருவார். அந்த 6 மணி எப்படா ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம டேக்கு. இப்போது அப்படியே ஒரு மாதிரி வலி ஆரம்பிக்குது.
அவரால் அந்த வலியை கொஞ்சம் டாலரேட் பண்ண முடியுது. ஏன்னா இது அவருக்கு செகண்ட் பேபி இல்லையா? ஜாங் பிறந்தப்ப தான் ரொம்பவும் பயந்துருப்பார். ஆனால் இப்போ அவருக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்றதுனால கொஞ்சம் கண்ட்ரோல்டபுளாக இருக்கார். அவரே மேனேஜ் பண்ணிக்கிறாரு. அவரே காம் பண்ணிக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு காமாக இருக்காரோ அந்த அளவுக்கு பாப்பா கொஞ்சம் சீக்கிரமாக பிறக்கும் அப்படின்றது தான் டாக்டர்ஸோடைய சஜஷன். ஸோ நம்ம வந்து அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக எந்த நேரத்தில் புஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கார். பக்கத்தில் பாரு அந்த செவுத்துல வால் கிளாக் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு எப்படா ஜங்குக் வருவேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மனசில் வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. ஜங்குக் வந்துட மாட்டானா, பாப்பா பிறக்கிறதுக்குள்ளே வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம். இப்போ அப்படி பாப்பாவும் வந்து பிறக்க போகிற அளவுக்கு அவ்வளோ கிட்ட வந்தாச்சு. பட் டக்குன்னு அந்த லேபர் ரூமை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இடிச்சுக்கிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். அப்படியே குடுகுடுன்னு வந்து நம்ம டீயோடைய கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு ஸ்மைல். அவ்வளோ வலியில் இருந்திருப்பார். பட் நம்ம ஜங்குக் ஃபேஸை பார்த்ததும் ஒரு ஸ்மைல் கொடுப்பாரு. நம்ம ஜங்குக் டக்குன்னு நம்ம டேவோடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஐம் ஸோ சாரி, நான் லேட் ஆகிடுச்சு, நான் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணேன், பட் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்டா, மன்னிச்சிடுடா. இல்லை பரவாயில்ல ஜங்குக்கா, எப்பயாவது வந்துச்சு, எனக்கு அது வரைக்கும் ஓகே. சரி இப்போ எப்படி இருக்குது? முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ண. போன வாட்டி மாரி அன்கான்ஷியஸ் ஆகிடாதரா, செத்துருவேன் நான். இல்லை என்னால் முடியும், பார்த்துக்கிறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு மாறி தைரியத்தை கொடுத்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நம்ம டீ வந்து அப்படியே புஷ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ டாக்டர்ஸ் வேறு இன்னும் கொஞ்சம் தான் 8 சென்டிமீட்டர் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களும். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆகிருக்கும் நம்ம டேக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகி. இப்போ ஃபைனலி பேபி க்ரைங் சத்தம் கேட்குது. அந்த குழந்த அழுகிற சத்தம் கேட்டதும் தான் நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் நார்மலாகுது. நம்ம டேவும் உசுரை இழுத்து வச்சு திரும்பி உள்ளே போட்ட மாதிரி அப்படியே கொஞ்சம் அமைதியாகிறாரு. இப்போ டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு பேபியை வந்து அந்த பாடி ஹீட் வந்து குழந்தைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம டேவோடைய பாடி மேலே குழந்தைய வந்து அப்படியே போட்டுட்டு குழந்தைக்கு மேலே ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டு விடுறாங்க. அந்த குழந்தைய பார்த்ததும் நம்ம டேக்கு ஸ்மைலை பார்க்கணுமே, அதுதான் ஃபஸ்ட்டு பேபின்ற மாதிரி அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் பேபியை பார்க்குறாரோ இல்லையோ நம்ம டிவியை பார்த்துட்ருக்காரு. தயவு செஞ்சு அன்கான்ஷியஸ்க்கு ஆகிடாதரா, அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டிவியே பார்த்துட்ருக்கேன். நம்ம டீ டக்குன்னு நம்ம ஜங்குக்கோடைய காலரை பிடிச்சி கிட்ட எடுத்து, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய காதில் சொல்ல நம்ம ஜங்குக்கு டியர்ஸ் ஃபால் ஆகுது. நம்ம ஜங்குக்குடைய டியர்ஸ் அப்படியே குழந்தையோட நெத்தியிலேயே அப்படியே பட்டுன்னு 2 விழ நம்ம ஜங்குக் அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே குழந்தையோட நெத்தியிலேருந்து லைட்டாக அப்படியே துடைக்கிறாரு. அப்போ தான் குழந்தைய ஃபஸ்ட் டைம் தொடுறாரு. 1000 தான் செகண்ட் பேபியாக இருந்தாலும் அது பேபி ஒரு நியூ பார்ன்றப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவருடைய குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஜங்குக்கு அப்படியே குழந்தைய தூக்கலாம் இல்லை, அவருக்கு பயமாக இருக்குது. பொறுமையாக நம்ம டேவுடைய பாடியில் அந்த குழந்தை இருக்கும் போதே பொறுமையாக நெத்தியில் போய்ட்டு அப்படியே அமைதியாக கிஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய ஃபேஸை பிடிச்சிட்டு கன்னத்தில் மொத்தமாக கொடுத்துட்ருக்காரு. இப்போ அப்படியே இவங்க 2 பேரும் இந்த ஒரு குழந்தை கூட அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கும் போதே அங்கே நம்ம டேக்கு வந்து அந்த இதை டெலிவரி ஆனது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி நம்ம டேவை வந்து நார்மலாக இது படுக்க வச்சிடுறாங்க. நம்ம டேக்கு நார்மலாக படுக்க வச்சதுக்கப்புறமேட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. வெளியே வந்து நம்ம டேவுடைய அம்மா, நம்ம ஜிமினு, நம்ம ஜாங் எல்லாருமே வந்து உள்ளே வராங்க. ஆக்சுவலி நம்ம ஜிமின் தான் வந்து ஜாங்கை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் உள்ளே வரும்போது டேய் நீ அண்ணா ஆயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் அப்படியே கொஞ்சிக்கிட்டே உள்ளே வர்றாரு. நம்ம ஜாங்கை கீழே இறக்கி விட்டதும் இப்போ அப்படியே வெறிக்கி பார்த்துட்ருக்கான். நம்ம டேயோடைய பாடி மேலே அந்த குழந்தை படுத்துருக்கிறத பார்த்துட்டு வெறிக்கி பார்த்துட்ருக்கான். அவன் அவ்வளோ குட்டியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பேண்டுன்னு பார்த்துட்ருக்கேன். நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு, ஓய் என்னடா அப்படி பார்க்குற, பாப்பா உங்கள் வயிறை காணும். டேய் வயிற்றுக்குள்ளே பாப்பா தான் இருந்தா, பாப்பா வெளியே வந்தா பார்த்தியா? ஓஹோ நீ தான் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தியா?
பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கியே, என்ன மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் அவ்வளோ அழகாக குழந்தைய கொஞ்சிட்ருக்கான். பாவம் அந்த இன்னசென்ட் குழந்த அவ்வளோ அழகாக அந்த குட்டி பாப்பா வந்து அப்படியே கொஞ்சிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம டேவை பார்க்க, நம்ம டேவும் அதை அப்படியே ஒரு மாதிரி பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு கிடச்சதுக்கு. அவர் மூலமாக இந்த ஒரு 2 குழந்தைங்க கிடச்சதுக்கு அவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போது அவங்க அம்மா தான் நம்ம டேவுடைய தலையை தடவி கொடுத்துட்டு உடனே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் ஓகே தான், ஜங்குக்கு வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பெருமையாக சொல்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் பார்த்து, ஜங்குக்கா இங்கே பாரு, இதோடு நீ பாட்டிக்கோ, இதுக்கப்புறமேட்டு அவனை கிட்ட வந்தேன்னா கழுத்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து சொல்ல, நம்ம ஜிமின் கடந்து கக்கன்னு சிரிக்கிறாரு. அவங்க அம்மா சிரிக்காமல் இருக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஜிமின் அப்படி கிடையாது, நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதில் வர குழந்தை அவன் வந்து எதுக்கும் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேந்தன்னு பார்த்துட்ருக்கான். டக்குன்னு நம்ம ஜிமினுடைய மொபைல் வந்து ரிங் ஆகுது. என்னடா இது ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு. பார்த்தா 2 பேர் அந்த வீடியோ காலில் இருக்காங்க. குழந்தைய காட்ட சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிமினும் வந்து ஃபோன் அப்படியே திருப்பி காட்டுறாரு. யாருன்னு பார்த்தா வீடியோ காலில் நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. அப்படியே ஒரு மாதிரி திக்கி நிற்கிறாரு. அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அப்படியே திக்கி நிற்க குழந்த படுத்துட்டு இருந்தது லைட்டாக சினுங்கிறா. அதை பார்த்ததும் அவங்க அம்மா அங்கே வீடியோ காலில் வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னால் வர முடியல, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. அதுக்கு நம்மட்டே புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஜங்குக்கால் இப்போதைக்கு பேச முடியாது அப்படின்ட்டு. இப்போ உடனே ஃபோனை வாங்கி நம்மட்டேவே பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பொறுமையாகவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச. இப்போ அதுக்கு உடனே அவங்க என்னை மன்னிச்சிரு, நான் உன்னையாவது புரிஞ்சுருக்கணும், உன் கஷ்டத்தையாவது தெரிஞ்சுருக்கணும், மன்னிச்சிரு, நீ ஒத்தால எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வந்து அவங்க ஒரு மாதிரி பெருமையாக பாசமாக பேசுகிறாங்க. நம்ம டேக்கும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, அவங்க அம்மா வாயிலேருந்து இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு. ஆனால் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டார் நம்ம டேவும் சரி, நம்ம ஜங்குக்கும் சரி. ஈவன் நம்ம ஜிமினை எதிர்பார்க்கல அவருக்கு வீடியோ கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா திரும்பியும் அதே மொபைலில் இன்னொரு கால் வருது. யாரா இது, செகண்ட் லைனு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அட்டன் பண்ணலான்னு போனால் நம்ம ஜிமினை தான் பேபின்னு சேவ் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அப்படியே நம்ம டே தான் நம்ம ஜிமினை பார்த்து, டேய் எனக்கே இப்போ தான் பேபி பிறந்திருக்கு, உனக்கு யாரா பேபி அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தா அந்த காலில் நம்ம யோகி. இப்போ உடனே நம்ம ஜிமினை பார்க்காம வேறு ஏதோ ஒரு முகம் வீடியோ காலில் தெரிஞ்சதும் அவர் கண்டுபிடிச்சிட்றாரு அது டே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டேலாம் வந்து ஒன்றா தான் கூட சேர்ந்து படிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம டேவை பார்த்ததும், ஏய் டே எப்படி இருக்க, ஜிமின் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அட பாவி, நான் இங்கே ஒருத்தன் பிள்ளைய பெற்றுட்டு உட்காந்துருக்கேன், பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்கல, ஜிமினை கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க, அதுக்கு அவன் ஐயோ சாரி பாப்பா எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம இவங்கேயும் விசாரிக்கிறாரு. அவங்க அம்மாவும் விசாரிக்கிறாங்க, அதாவது நம்ம ஜக்குடைய அம்மா அப்பாவும் விசாரிக்கிறாங்க. இப்போ உடனே ஒரு அழகான ஃபேமிலி நம்ம டேக்கு வந்து திரும்பி ரீயூனியனே கிடச்சிருது. ஒன்றுமே இல்லாமல் அந்த ஊரை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. பட் ஜாங்கால் அவங்க அம்மா நம்ம டேவுடைய அம்மா வந்து கன்வின்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போது அவள் குட்டியால், அதாவது அந்த குட்டிக்கு வந்து பேர் தாரா. ஓகே, தாராவால் நம்ம ஜக்குடைய அம்மா அப்பா கன்வின்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போது அழகாக 2 ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து நம்ம டேக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸு, அவரை பத்திரமா பார்த்துக்கிறது, நம்ம ஜக்குக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது, எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்ருக்கா. இப்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து திரும்பியும் சியோலுக்கு போகிறாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட். யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஜிமின்க்கும் யோகிக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கீழே ஜாங்கை வந்து நம்ம ஜக்கு கையில் பிடிச்சிக்கிட்டு அழகாக அந்த ஊரை விட்டு போனவங்க அவ்வளோ அழகாக செட்டில்டாக திரும்பியும் அதே ஊருக்கு வராங்க. ஆக்சுவலி இது வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 5 months அந்த மாதிரி ஆயிடுச்சு. அழகாக நம்ம ஜக்குக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருப்பார் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு.
இப்போ அழகாக இவங்கெல்லாம் தெரிஞ்சு அப்படியே திரும்பியும் ஸ்டாலுக்கு வர அந்த மேரேஜ் அட்டென்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே பார்க்குறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. பாப்பாவை நல்லா கொஞ்சுறாங்க. தாராவையும் சரி, ஜாங்கியும் சரி அவ்வளோ அழகாக கொஞ்சிட்டு அவ்வளோ அழகாக பார்த்துக்குறாங்க. திரும்பி இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அழகாக கிடச்சிருது. அன்றைக்கி நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம டே ஓடலைன்னா இதெல்லாம் கிடச்சிருக்காது. பட் கஷ்டப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் மீண்டும் மேலே வந்துட்டாங்கல்ல. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? லவ்வு தான். லவ் இருந்தால் எல்லாம் நடக்கும். விட்டு கொடுக்காம இருந்தால் போதும். ஓகே ஓகே, நான் அப்படியே இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுடைய தாட்ஸ் எதனா அந்த மாற்று கருத்துக்கள் எதனாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஓகே, பாய் பாய் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல்.